This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. ரஷ்யா உக்ரைன் வார் வந்து சில வருடங்களாக நடந்துகிட்டு இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் நடந்த அமெரிக்க உக்ரைன் பேச்சுவார்த்தையில் உடனடி 30 நாள் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டது உக்ரைன். அடுத்ததாக அமெரிக்க அதிகாரிகள் போர் நிறுத்தம் குறித்து ரஷ்யாவுக்கே சென்று பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று அறிவித்திருந்தார் ட்ரம்ப். ஒருவேளை போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அந்த நாட்டின் மீது அமெரிக்கா கடுமையான வரி விதிக்கும் என்று எச்சரித்திருந்தார் ட்ரம்ப். ட்ரம்ப் சொன்னது போல அமெரிக்க அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்காக தற்போது ரஷ்யா சென்றுள்ளார்கள். இந்த நிலையில் பத்திரிகையாளர்களை சந்தித்துள்ள ரஷ்ய அதிபர் புதின் 30 நாள் போர் நிறுத்தம் எங்களுக்கு சந்தோஷம்தான், ஆனால் 3 கேள்விகளுக்கு விடை வேண்டும் என்று 3 கேள்விகளை அடுக்கியுள்ளார். முதல் கேள்வி, உக்ரைன் ஆக்கிரமித்துள்ள ரஷ்ய பகுதியான குர்ஸ்கை பெரிய அளவில் மீண்டும் ரஷ்யா கைப்பற்றிவிட்டது. ஆனால் இன்னும் உக்ரைன் படை அங்கே இருக்கத்தான் செய்கிறது. போர் நிறுத்தத்தின் போது அந்த படையினர் சண்டை எதுவும் செய்யாமல் உக்ரைனுக்கே திரும்பி விடுவார்களா அல்லது அவர்கள் ரஷ்யாவிடம் சரணடைவார்களா? இரண்டாவது கேள்வி, ரஷ்யா தற்போது போரில் முன்னிலையில் உள்ளது. இந்த 30 நாள் போர் நிறுத்தத்தை உக்ரைன் படைகளை பலப்படுத்தவும் ஆயுதங்களை பெறவும் பயன்படுத்தினால் என்ன செய்வது? மூன்றாவது கேள்வி, இந்த 30 நாட்களில் 2 தரப்பினரும் முழுவதுமாக போர் நிறுத்தத்தில்தான் இருக்கிறார்கள் என்பதை யார் உறுதி செய்வார்கள்? இந்த கேள்விகளுக்கு அமெரிக்கா பதிலளிக்குமா? அந்த பதிலை உக்ரைன் ஒத்துக்கொள்ளுமா என்பதை அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகள் மூலம்தான் தெரிந்து கொள்ள முடியும். புதின் சார், நல்ல கேள்வியாக தான் கேட்டிருக்கிறீங்க. வல்லரசுகளோட போர் வெறியினால் உலகமே வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலைக்குள்ளே இருக்குது. இதை நீங்கள்லாம் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நிறுத்துறதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைகிறேன். நன்றி, வணக்கம்.